வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய ஓடும் மேகங்கள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கழுக்கென்று சிரித்த ராதே, கண்ணா, இன்னும் உன் குணம் மாறவில்லை என்றாள். எந்த குணம்? குத்தி காட்டுற குணம். அது குணம் அல்ல, பழக்கம். குணமோ பழக்கமோ மாறவில்லை. அப்போ நீ போய்த்தான் ஆக வேண்டுமா? கண்டிப்பாக. அப்படியானால் சாப்பாட்டுக்கு வந்து விடு. பார்க்கிறேன். பார்க்கிறேன், என்ன பார்க்கிறேன்? நல்ல வடுமாங்காய் வந்திருக்கு. உனக்கு பிடிச்ச மைசூர் ரசம் வைக்க சொல்கிறேன். கண்ணன் சிரித்தான். என்னுடன் சாப்பிடு என்று ஸ்ரீதர் சொன்னால் என்றான். ஸ்ரீதர் சொன்னால் ராத்திரி பார்த்து கொள்ளலாம்னு சொல்லிடு. ஸ்ரீதரே சொந்தம் கொண்டாடி கொண்டு உன் வீட்டுக்கு வந்தால், நம் வீட்டுக்கு அவனாக வந்தால் பார்த்து கொள்ளலாம். இன்னைக்கு நீ சாப்பிட வரப்போகிறாய். பாலம்மா கிட்ட பாதாம் கீர் பண்ண சொல்றேன். ரொம்ப தடபுடலாக எதையும் செய்யாதே ராதி. அப்பாவுக்கு பிடிக்காது. உன்னிடம் நேரடியாக சொல்ல முடியாமல் தவிச்சு தவிச்சு கடைசியில என் மீதே பாய்வார். அதெல்லாம் அந்த காலம். இப்போதெல்லாம் என்னை கண்டாலே அவருக்கு பயம் என்றாள் ராதிகா. பிறகு காரின் கதவை திறந்தாள். நீ இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறாய் என்ற கண்ணன் கார் அருகே சென்றான். வண்டியை ஸ்டார்ட் செய்ய இருந்தவள் திடீரென்று, கண்ணா, ஒரு சமாச்சாரம் தெரியுமா என்று கேட்டாள். என்ன? குமாருக்கு ப்ரமோஷன் ஆகி இருக்கு. போ, இதுதானா? உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் 2 பேரும் தான் அடிக்கடி லெட்டர் எழுதிக் கொள்கிறோமே. அவனை பத்தி இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் உனக்கு தெரியுமா? என்ன என்று கேட்டாள் ராதிகா. தெரியாதா? எதை பத்தின்னு சொன்னால் தானே. அப்புறமா சொல்கிறேன். மாமாவுக்கு கூட இன்னும் தெரியாது. குமார் ரகசியமாக இருக்கணும்னு எழுதியிருக்கிறான். உன்கிட்ட மட்டும் விவரமாக சொல்கிறேன். இப்ப கிளம்பு. ரகசியம்னா என்கிட்ட எப்படி சொல்லலாம்? இரு, உன்கிட்ட இருந்து தெரிஞ்சப்புறம் நானே குமாருக்கு எழுதுறேன். எந்த மாதிரி ஆள்கிட்ட ரகசியத்தை சொன்னோம்னு அவன் தலையை பிச்சுக்கட்டும். உன்கிட்ட சொல்லலைன்னா யார்கிட்ட நான் தான் சொல்ல முடியும் ராதி? முகஸ்துதி பண்ற குணத்தை மட்டும் விடாத கண்ணா. ராதிகா சிரித்தாள். முல்லை பூ போன்ற பற்கள் இளம் வெயிலில் மின்னின. குணம் இல்லை ராதி, பழக்கம் என்று சிரித்தான் கண்ணன். அடுத்த நிமிஷம் காரும் புறப்பட்டது. எதிர் திசையில் அவனுக்காக ஜீப்பும் வந்து கொண்டிருந்தது. ஜீப்பில் ஏறின கண்ணன் சாரதியிடம் 2 வார்த்தைகளை கூறிவிட்டு சிந்தனையில் மூழ்கினான். எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு அவன் ராதிகாவை பார்க்கிறான். அன்று பாவாடையும் தாவணியுமாக நின்றவள் இப்போது அடையாளமே தெரியாதபடி மாறியிருப்பாள். அவளுடைய போக்கே வேறு திசையில் சென்றிருக்கும் என்றெல்லாம் அவன் செய்திருந்த கற்பனை எப்படி தூள் தூளாக போய்விட்டது. பார்க்க போனால் ராதிகா இன்னும் அதே ராதிகாவாகத்தான் இருக்கிறாள். உடலின் வளர்ச்சியும் அறிவின் முதிர்ச்சியும் அவளுடைய உள்ளத்தின் யவ்வனத்தை இம்மி அளவு கூட மாற்றவில்லை. அவள் வந்ததும் வராததுமாய், நேற்று ராத்திரி ஏன் சாப்பிட வரவில்லை என்று கேட்பாள். அதன் பின் கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டுத் துளைப்பாள் என்றுதான் அவன் எதிர்பார்த்தான். நல்ல வேளை, கேள்விகளை பிறக்கவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏற்பட்ட சந்திப்புதான் அற்பமான விஷயங்களில் மனம் ஈடுபடாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ராதிகாவை பற்றி நினைக்க நினைக்க அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்வது என்றே புரியவில்லை. நாதனே கண்ணனை கையுடன் அழைத்து வா என்று ராதிகாவிடம் சொல்லியிருந்தால் அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புது திருப்பம்தான். இந்த திருப்பம் பிறப்பதற்கு காரணம் யார்? அவனா அல்லது ராதிகாவே தானா? நாதன் எளிதில் மனம் மாறக்கூடியவர் அல்லவே. அவர் மனதில் ஒன்றை தீர்மானமாக்கிக் கொண்டால் அந்த தீர்மானத்தை யாராலும் மாற்றிவிட முடியாதே. ராதிகா என்னதான் அருமை பெண்ணானாலும், அவள் எத்தனை நாள் தான் பட்டினி கிடந்தாலும் நாதன் அசைந்து கொடுக்க மாட்டாரே. அத்தகைய நாதன் ஏன் மனம் மாறிவிட்ட மாதிரி நடந்து கொள்கிறார்? திடீரென்று ஒரு கேள்வி அவனுள் பிறந்தது. இத்தனை நாள் அவனும் ராதிகாவும் நெருங்கி பழகினால் தான் ஆபத்து என்று நினைத்தவர் அந்த ஆபத்தை விலகவே இருவரையும் மீண்டும் பழகிக்கொள்ள விடுகிறாரா? இளம் பிராயத்தில் பழகியவர்கள் வயசும் அறிவும் முதிர்ந்த பின் நன்றாக பழகட்டும் என்று நினைக்கிறாரா? அவன் மூலம் ராதிகாவே தனக்கும் கண்ணனுக்கும் இடையில் காத தூரம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள
ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரா? சிந்தனை இந்த திசையில் வெகு தூரம் செல்லவில்லை. தன்னுடைய சிந்தனையே முட்டாள்தனமாக, அசம்பாவிதமாக பட்டது அவனுக்கு. ராதிகாவை பற்றி. அவள் அன்று இருந்ததைப் போலத்தான் இன்னும் இருக்கிறாள் என்று அவன் எடை போட்டது போல நாதனும் போட்டிருக்க மாட்டாரா? அவனை விட அவருக்குத்தான் தன் பெண்ணின் குணாதிசயங்கள் நன்றாக தெரியும். அதனால் தான் அவன் அவளிடம் நெருங்கக்கூடாது என்று இத்தனை நாளாக பயந்து கொண்டிருக்கிறார். அந்த பயத்தை அவர் இன்று உதறி கண்ணனை கையுடன் அழைத்து வா என்று சொல்லி இருந்தால் அதற்கு அடிப்படையான காரணம் என்ன? அதற்கு அடிப்படையான காரணம் ஒன்று இருக்க வேண்டும். அது என்ன? கேள்விக்கு அவன் பதில் தேடுவதற்குள் ஜீப் சேரிங் கிராஸை அடைந்து விட்டது. ஸ்டாப் ஸ்டாப் என்ற குரலும் கேட்டது. வண்டி நின்றதும் அப்பு உடம்பை அஷ்ட கோணலாக வளைத்து கொண்டு ஏறி உட்கார்ந்து கொண்டான். அப்போ இறங்கு என்றான் கண்ணன். ஏன்? நீ டிரைவர் கிட்ட உட்கார்ந்து கொள், நான் ஓரத்துக்கு வந்து விடுகிறேன். ஏன்? அப்புவுக்கு சௌகரியமாகத்தான் இருக்கிறது என்றான் அப்பு. உன் சௌகரியத்துக்கு சொல்லவில்லை. நீ ஓரத்தில் உட்கார்ந்தால் ஆபத்து. அடிக்கிற காற்றில் நீ எங்காவது பறந்து பள்ளத்தில் விழுந்து விடுவாய் என்று சொல்லி சிரித்தான் கண்ணன். உனக்கு சௌகரியமாய் உட்காரணும்னு ஒரு வார்த்தை சொல்லேன். எதற்கு இந்த ஜால்ஜாப் எல்லாம்? அப்பு இறங்கினான். கண்ணனும் இறங்கிய பின் மறுபடி உடம்பை வளைத்து வண்டிக்குள் ஏறினான். ஜீப் மீண்டும் புறப்பட்டது. அப்போ ராதிகா என்ன சொல்கிறாள் என்று கேட்டான் திடீரென்று. ராதிகாவா? என்ன அப்புவையே மடக்க பார்க்கிறாய்? அவள்தான் உன்னை தேடிக்கொண்டு உன் வீட்டுக்கு இன்னைக்கு காலங்கார்த்தால வந்திருந்தாளே. உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் ஊட்டி பூராவுக்குமே தெரியும். அது கிடக்கட்டும், என்ன சொன்னாள்? விசேஷமாக ஒண்ணும் இல்லை. மறுபடியும் சாப்பிட வர சொல்லியிருக்கிறாள். பார்க்கிறேனேன். அவள் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு காத்தாலே அப்பு போயிருந்தான் உன் மாமாவுக்கு கோயம்புத்தூரிலிருந்து ஏதாவது வாங்கி வரணுமான்னு விசாரிக்க. அப்போதான் ராதிகா புறப்பட்டு கொண்டிருந்தாள். நீதான் அவளையே அனுப்பியிருப்பாய். அப்பு சிரித்தான். நீ புத்திசாலிதான் கண்ணா. மாமா என்ன நினைக்கிறார்? யுத்தம் நடக்கிற போது தளபதியின் மூளை குழம்பி கிடக்கிற மாதிரி குழம்பி இருக்கு அவர் மூளை. என்னவோ யோசனை செய்கிறார். ஆனால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. இன்னமே தடியாலே யாரையாவது அடித்து நொறுக்கலாம்னா ராதிகா ஒருத்திதான் இருக்கிறாள். ஆனால் அவள் பெண்ணாக போய்விட்டாள். இப்படியே போனால் அவர் தம்மைத்தாமே அடித்து கொள்ள வேண்டியதுதான். நீ என்ன தூபம் போட்ட என்றான் கண்ணன். அப்புவுக்கு தூபம் போடுற வழக்கம் கிடையாது என்ற அப்பு திடீரென்று. கண்ணா, ஸ்ரீதரை என்ன செய்ய போற என்று கேட்டான். ஸ்ரீதர் என்ன குழந்தையா கிழமா? ஊட்டியில அவனுக்குன்னு ஏற்பாடான இடத்துக்கு அழைத்து வரேன். நீதான் நாதனுடைய தங்கை பிள்ளை என்று காட்டிக்கொள்ளாதே. நீயாக அவனை நாதன் வீட்டுக்கும் அழைத்து கொண்டு வராதே. ஏன்? நாதனை பார்க்கவோ ராதிகாவை சந்திக்கவோ அவனுக்கு அருகதை கிடையாது. உறவு இருக்கிறதே, அதை உடைப்பில போடு. அதை ராதிகாவும் மாமாவும் தான் செய்யணும். அவனாக உறவு கொண்டாடி வந்தால் அவனாக போகட்டும், நாதனை பார்க்கட்டும். அப்புறம் அப்பு பார்த்து கொள்வான். கண்ணன் சிரித்தான். இப்போ ஒப்புத்துக்கொள் அப்பு. நீ தூபந்தானே போட போற? நல்ல காரியங்களுக்காக ஏதாவது செய்தால் அது தூபமா? அப்புவினால் உன் மாமா மனசு மாறி அதனால் உனக்கும் ராதிகாவுக்கும் நன்மை உண்டானால் அப்பு தூபம் போட்டான்னு சொல்லிவிடுறதா? அப்பு, எனக்கு உன்னை புரிகிறது. ஆனால் மாமா கிட்ட ஜாக்கிரதையாக இரு. மறைமுகமாக எதை செய்தாலும் அதனால் எத்தனை நன்மைகள் உண்டானாலும் அவருக்கு பிடிக்காது. சரிதான், நிறுத்து கண்ணா. இந்த ஊட்டியில் ஒவ்வொரு பெரிய மனுஷனையும் அப்பு எடை போட்டு வச்சிருக்கான். மாமாவும் ஒருத்தர், அவ்வளவுதான். மேட்டுப்பாளையம் பஸ் நிலையத்தில் அப்பு இறங்கினான். ஜீப் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி தொடர்ந்தது. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் நின்றதும் ஸ்ரீதர் முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து இறங்கினான். பிளாட்பாரத்தில் நின்ற அவன் யாரையோ தேடுவது போல சுற்றமுற்றம் பார்த்தான். கூடவே இறங்கிய சக பிரயாணியிடம், நம்ம தேசம் உபயோகமற்ற தேசம் சார். பாருங்கள், மணி 8 அடிச்சாச்சு. காலை ஆகாரம் என்ன வேணும்னு விசாரிக்க ஒரு ஆள் கிடையாது என்றான். சக பிரயாணி வாய் திறக்கவில்லை. ஸ்ரீதர் சொன்ன காரணத்தால் தேசம் எத்தனை தூரத்துக்கு உபயோகமற்ற தேசமாகிவிட்டது என்ற சிந்தனையில் அவர் மூழ்கினாரோ என்னவோ. சிறிது நேரத்தில் வெள்ளை வேஷ்டையும் வெள்ளை புஷ் கோட்டுமாக ஒருவன் ஒரு எவர் சில்வர் தட்டுடன் ஸ்ரீதரை அணுகினான். பிறகு, சார், பிரேக்ஃபாஸ்ட் என்றான். என்ன கொண்டு வந்திருக்க
என்று கேட்டான் ஸ்ரீதர். இட்லி வடை காஃபி சார். அதை வேற யாருக்காவது தள்ளு. ஐ வாண்ட் பிரெட் டோஸ்ட் ஆம்லெட் அண்ட் சிப்பந்தி ஸ்ரீதர் முடிக்கும் வரை காத்திருக்கவில்லை. அதுக்கு வேற ஆள் வருவான் என்று சார் பட்டம் கூட போடாமல் போய்கொண்டே இருந்தான். பொறுமை இழந்த ஸ்ரீதர் சக பிரயாணி இன்னும் அருகேதான் இருக்கிறார் என்ற எண்ணத்தில், பாத்தீங்களா சார், ஒரு சிப்பந்தி பேசுற தோரணையை, எப்படி சார் நம்ம நாடு முன்னேறப் போகிறது? இவர்களுக்கெல்லாம் அமெரிக்காவில் ட்ரைனிங் கொடுக்கணும் சார் என்றான். சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தபோதுதான் சக பிரயாணி ஏற்கனவே பெட்டிக்குள் ஏறி இட்லியுடன் போராடி கொண்டிருந்தது தெரிந்தது. ஸ்ரீதருடைய எரிச்சல் பன்மடங்காகியது. காலை ஆகாரத்துக்கே வழியில்லாமல் போய்விடுமோ என்று அவன் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டிருக்கையில், வெள்ளை பேண்ட்டும் புஷ் கோட்டுமாய், முகத்தில் துண்டு மீசையுடன், தோளில் வெள்ளை துவாலை ஒன்றை போட்டுக்கொண்டு ஒருவன் அவன் முன் வந்து பவ்யமாய் நின்றான். பிறகு தாழ்ந்த குரலில், பிரேக்ஃபாஸ்ட் சார் என்று ஆரம்பித்தான். வாட் ஹாவ் யூ காட்? மாஸ்டருக்கு என்ன தேவை சார்? பிரெட் டோஸ்ட் வித் ஜாம் அண்ட் பட்டர், ஆம்லெட் வித் லாட் ஆஃப் ஆனியன்ஸ், Cavender grape juice, one bottle tea. Time no for omelette, sir. No grape juice, sir. Bread toast ready. Tea bringing, sir. அவன் சொல்லி முடித்ததும் முதல் மணி அடித்தது. Go to hell and bring toast என்றான் ஸ்ரீதர். பிறகு பெட்டியில் ஏறிக்கொண்டான். சக பிரயாணி அப்போதுதான் காஃபியை முடித்துவிட்டு பத்திரிகையை பிரித்து கொண்டிருந்தார். இந்த சர்வர் பேசின இங்கிலீஷை கேட்டீர்களா? கொலை, படுகொலை, பாஷையை சித்திரவதை செய்கிறான். பத்திரிகையில் இருந்த கண்ணை எடுத்த அவர் புன்முறுவல் பூத்தார். பிறகு, நீங்கள் தமிழில் பேசியிருக்க வேண்டும் என்றார். நான் தமிழில் பேசியே ரொம்ப காலமாகி இருக்கிறது. பாம்பேயில் என் சிநேகிதர்கள் எல்லோரும் வெள்ளைக்காரர்கள். அதுக்கு முன்னால அமெரிக்காவில் 6 வருஷம் என்றான் ஸ்ரீதர். சொல்லும் போதே பெருமையும் பெருமிதமும் குரலில் ஒலித்தன. பத்திரிகையில் இருந்து கண்களை எடுக்காமலே பதில் சொன்னார் சக பிரயாணி. அதனால் தான் போலிருக்கு நம்ம தேசத்தை நீங்கள் இன்னும் புரிஞ்சு கொள்ளவில்லை. அமெரிக்க அவசரத்தை நீங்கள் இந்தியாவில் எதிர்பார்க்கிறீர்கள். தான் இங்கிலீஷில் பேசினால் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு பாவம் அந்த சர்வர் தனக்கு தெரிந்த இங்கிலீஷில் பேத்தினான். மற்றவர்களை எப்பாடு பட்டாவது திருப்தி செய்யணும் என்கிற நல்ல குணம் அவனுக்கு. அது நம்ம தேசத்தின் பண்பாடுகளில் ஒண்ணுன்னு எனக்கு படுறது. இருக்கலாம் என்று ஸ்ரீதர் முணுமுணுத்தான். 2வது மணியும் அடித்தது. காடின் ஊதல் கேட்டது. கடைசியில் எஞ்சினும் ஊதியது. சார், இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வரலையே என்றான் ஸ்ரீதர். பிரெட்டை டோஸ்ட் பண்ணித்தானே கொண்டு வரணும் என்றார் சக பிரயாணி. ரயில் மெதுவாக நகர ஆரம்பித்தது. இப்போதாவது அந்த சிப்பந்தி ஓடோடி வருகிறானா என்று பார்க்க ஸ்ரீதர் கதவருகிலேயே நின்று பார்த்தான். நல்ல வேளையாக அவனும் தென்பட்டான். ஆனால் அவனால் வேகம் எடுத்துவிட்ட ரயிலின் விரைவுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. எப்படியும் பிடித்து விடுவான் என்ற நம்பிக்கை தளரவே ஸ்ரீதர் சிப்பந்தியை எரிக்கும் கண்களோடு பார்த்தான். பிறகு உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டான். இட்லியையாவது சாப்பிட்டிருக்கலாம் என்றார் சக பிரயாணி. எரிகிற தீயில் எண்ணெய் வார்ப்பது போல் இருந்தது அவருடைய பேச்சு. எனக்கு இட்லி பிடிக்காது சார். அதுவும் இல்லாமல் நான் கார்த்தாலே காஃபி சாப்பிட்றதில்லை என்றான் ஸ்ரீதர். பிறகு, நீங்கள் எங்கே போறதாக சொன்னீர்கள்? என்னவோ நல்லா என்கிறீர்களே என்று கேட்டான். சாந்தி நல்லா அங்கே என்று இழுத்தான் ஸ்ரீதர். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்ற அவர். நீங்கள் என்று வினவினார். நானும் ஒரு இன்ஜினியர் தான், கெமிக்கல் இன்ஜினியர். ஊட்டியில் ஒரு பணக்கார மனுஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறார். நான் தான் எல்லாம் செய்யணும்னு கேட்டுக்கொண்டார். என்னையே எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏற்கணும்னு கெஞ்சாத தோஷமாக எழுதினார். சரி என்று புறப்பட்டுட்டேன். அப்படியா? யாரவர்? உங்களுக்கு தெரியுமா? ஊட்டி என்றால் எனக்கு தெரியாமல் இருக்க முடியாது. மிஸ்டர் மகாலிங்கம். யாரு? மகாலிங்கமா? நளினி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸை பற்றி சொல்கிறீர்களா? அதுவே தான். மிஸ்டர் மகாலிங்கம் எப்படிப்பட்டவர்? பெரிய பணக்காரர் சார், மிக பெரிய பணக்காரர். பெரிய பெரிய பேங்குகளிலே அவரும் ஒரு டைரக்டர்னா பார்த்து கொள்ளுங்களேன். நளினி என்கிறது அவருடைய பெண்தானே? பம்பாயில் என்னை இந்த வேலை விஷயமாக சந்தித்த போது பெண் என்று சொன்னதாக ஞாபகம். நளினிதானே அவருடைய ஒரே பெண். இப்போது அவள் என்று இழுத்தார் என்ஜினியர். ஜெர்மனியில் இருக்கிறாள் என்று முடித்த ஸ்ரீதர். 1 வருஷத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியாது என்று மகாலிங்கத்திடம் சொல்லிவிட்டேன்
என்றான். பிறகு, என்னை எத்தனையோ அமெரிக்க கம்பெனிகள் கூப்பிடுகிறார்கள். அமெரிக்காவிலேயே நிரந்தரமாக தங்கிவிடலாம். ஆனால் ஆனால் என்று முடிக்காமல் நிறுத்தினான். ஆனால் என்ன சார்? ஆனால் உங்களுக்குத்தான் இந்த தேசமே பிடிக்கவில்லையே. சிவனை என்று அமெரிக்காவுக்கே போயிடுறது தானே என்றார் அவர். போயிடுறது ஒன்றும் பிரமாதம் இல்ல சார். அமெரிக்காவில் என்னை போல லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே நான் லட்சத்தில் ஒருவன். இங்கே எனக்கு கிடைக்கிற புகழ் மரியாதை எல்லாம் அமெரிக்காவில் கிடைக்காது. ஆமாம், என்ன இருந்தாலும் நம்ம தேசம் இன்னும் உருப்படாத தேசம்தானே. அவர் சிரித்துவிட்டு ஸ்ரீதரை பார்த்தார். அவருடைய நையாண்டியை அவன் புரிந்து கொண்டாலும் திருப்பி ஏதும் பேச முடியவில்லை. பேச்சை வேறு திசையில் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில், மகாலிங்கத்தை தெரியும் என்கிறீர்களே, அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டான். பெரிய பெரிய விஷயங்களில் அலட்சியமாக இருக்கிறவர். ஆனால் அற்பமான பிரச்சனைகளில் குடியே முழுகிவிட்டது போல நடந்து கொள்வார். மனுஷர் பிடிவாதக்காரர். நினைத்ததை சாதித்துக் கொள்கிற வரைக்கும் தூக்கம் வராது. அப்படியா? ஆமாம், நீங்களே நேரில் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். இந்த நளினி இண்டஸ்ட்ரீஸுக்கு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரே நான் தான். வேலை முடிய 6 மாதம் ஆகும்னேன். 3 மாசத்திலே முடி. உன்னுடைய தொகையை 2 மடங்காக வாங்கிக் கொள் என்றார். நளினி இன்னும் 6 மாசத்தில் வந்து விடுவாள். அதற்குள் ஃபேக்டரியில் வேலை ஆரம்பமாகிவிட வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டிருக்கிறார். ஆனால் நளினி பெண். கல்யாணமாகிற வரைக்கும் தானே அவளால் ஃபேக்டரியை பார்த்து கொள்ள முடியும். இங்கேதான் சார் நீங்கள் மகாலிங்கத்தை தப்பாக எடை போடுகிறீர்கள். ஏன்? நளினிக்கு கல்யாணமானால் அவள் புருஷன் வீட்டுக்கு செல்ல தேவையில்லை. புருஷன் மனைவி வீட்டுக்கு வந்து விடுவான். என்ன சார் விசித்திரமாக இருக்கிறது? இதில் என்ன விசித்திரம் இருக்கிறது? ஒரே பெண், பணக்கார பெண், மேல் நாட்டுக்கு போய் படிச்ச பெண். அவளுக்காக ஒரு பெரிய தொழிற்சாலையை ஆரம்பித்துவிட்டு கல்யாணமாகிவிட்டது என்ற ஒரு காரணத்துக்காக அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாரா மகாலிங்கம்? மாப்பிள்ளை அவருடைய திட்டத்துக்கு இணங்க வேணுமே என்றான் ஸ்ரீதர். திட்டத்துக்கு இணங்குகிறவன் தான் சார் மாப்பிள்ளையாக வர முடியும். ஸ்ரீதர் வாயே திறக்கவில்லை. தலையை குனிந்து கண்களை மூடிக்கொண்டான். அவன் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இறங்கிவிட்டான் என்பதை அறிந்த என்ஜினியர், என்ன மிஸ்டர், இப்போதே பிரமாதமாக நினைக்க ஆரம்பித்து விட்டீர்களா? மகாலிங்கத்துக்கு மட்டும் உங்களை பிடித்து விட்டது, அப்புறம் உங்கள் பாடு யோகந்தான் என்று சொல்லி சிரித்தார். அவருடைய சிரிப்பு எரிச்சலைத்தான் உண்டாக்கியது. ஆனால் எரிச்சலுக்கு காரணத்தை அவன் தேடின போது அது தன் மனதை அவர் ஊடுருவி அங்கே புதைந்திருந்த உண்மையை கண்டுபிடித்து விட்டதுதான் என்பது புலனாயிற்று. தன்னுடைய வெறுப்பையும் எரிச்சலையும் காட்டிக்கொள்ளாமல், சார், இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். உங்கள் பெயரை நான் இன்னும் விசாரிக்கவில்லை. என் பெயர் ஸ்ரீதர் என்றான் அவன். என் பெயர் ஏகாம்பரம். மேட்டுப்பாளையத்தை ரயில் அடைந்ததும் கண்ணன் ஒவ்வொரு பெட்டியாக தாண்டி கொண்டு வருவதை ஏகாம்பரம் கவனித்தார். ஹலோ கண்ணன், யாரை பார்க்க வந்திருக்க? எங்கள் கெமிக்கல் இன்ஜினியர் சார். ஸ்ரீதர் தானே? ஆமாம், தோ இவர்தான் ஸ்ரீதர், மிஸ்டர் ஸ்ரீதர். இவர்தான் கண்ணன், மகாலிங்கத்தின் மேனேஜர், அந்தரங்க தோழர் எல்லாம் என்றார் ஏகாம்பரம். வெரி கிளாட் டு மீட் யூ என்ற கைகுலுக்க முன் வந்தான் ஸ்ரீதர். தன்னை யார் என்று அவன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று அவன் நினைத்து கொண்டிருக்கையிலேயே மனம் அவன் எப்போதோ பார்த்த பழைய ஸ்ரீதரை புது ஸ்ரீதரோடு இணைக்க முயன்றது. எப்படி அடையாளமே தெரியாதபடி வளர்ந்திருக்கிறான் என்ற ஆச்சரியமும் கூடவே எழுந்தது. ஜீப் கொண்டு வந்திருக்கிறேன் மிஸ்டர் ஸ்ரீதர் என்றான் அவன் கை குலுக்கியதும். ஜீப்பா? மகாலிங்கம் பெரிய பணக்காரர் என்கிறார்கள். ஒரு கார் கூடவா இல்லாமல் போய்விட்டது என்றான் ஸ்ரீதர். கண்ணன் பதில் பேசவில்லை. ஸ்ரீதருடைய அலட்சியத்தை அவனால் எளிதில் சமாளிக்க முடியாதுதான். ஆனால் அதனால் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டால்? இருக்கிற 2 கார்களும் வெளியூர் போயிருக்கின்றன என்று அவன் மழுப்பினான். பிறகு ஏகாம்பரத்தை பார்த்து, நீங்களும் ஊட்டிக்குத்தான் வருகிறீர்களா என்று கேட்டான். இல்லை கண்ணன், நான் சாந்தி நல்லா போறேன். என் வண்டி வந்திருக்கும். நீ ஸ்ரீதரை பார்த்து அழைத்து கொண்டு போ என்றார். ஸ்ரீதர், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, முதலில் ஏதாவது சாப்பிடணும் என்றான். இங்கே பிரெட் டோஸ்டும் ஆம்லெட்டும் கிடைக்காது, இட்லியும் தோசையும் தான் இருக்கும் என்றார் ஏகாம்பரம். அவருடைய குரலில் பொதிந்திருந்த கேலியை கண்ணனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜீப் குன்னூரை அடைவதற்கு முன்னரே கண்ணன் ஸ்ரீதரை எடை போட்டு விட்டான். உலகம் அனைத்தும் தனக்குள் அடங்கி இருக்கிறது என்ற நினைப்புதான் ஸ்ரீதருடைய மனதில்
மேலோங்கி நிற்கிறது என்பது அவன் ஓயாமல் பாடிய சூய புராணத்தில் இருந்து தெரிந்தது. மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்த பேச்சு நிற்கவே இல்லை. ஸ்ரீதர் தான் எல்லா சகோதரர்களிலும் புத்திசாலி, கெட்டிக்காரன் என்ற பெயர் வாங்கியவன். பள்ளிக்கூட நாட்களிலே ரசாயன சாஸ்திரத்தில் அவனுக்கு இருந்த ரசனையையும் அறிவையும் கண்டு பலர் வியந்தனராம். இத்தனையெல்லாம் பேசியவன் கண்ணனை பற்றி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவில்லை. கண்ணன் யார்? மகாலிங்கம் நிறுவியுள்ள புது கம்பெனியில் அவனுக்கு என்ன வேலை? திருமணமாகி விட்டதா என்பன போன்ற கேள்வி எதுவுமே கேட்கவில்லை. கண்ணன் என்ற ஒருவன் சிறுவனாக இருந்த பொழுது இதே ஊட்டியில் தன்னுடன் விளையாடி இருக்கிறான் என்ற நினைவு கூடவா தோன்றக்கூடாது? ஆனால் இந்த விஷயத்தில் கண்ணனுக்கு திருப்திதான் உண்டாயிற்று. நாதனை பற்றி ஸ்ரீதர் எத்தகைய எண்ணங்களும் அபிப்பிராயங்களும் கொண்டிருக்கிறான் என்று நன்றாக தெரிய வேண்டுமானால் தான் யார் என்ற எண்ணமே தெரிந்துவிடக்கூடாது. இதுவரையில் நாதனை பற்றியோ குமார் அல்லது ராதிகாவை பற்றியோ ஒரு பேச்சும் எழவில்லை. இந்த 3 பேரும் ஸ்ரீதருடைய உள்ளத்தில் குடியிருக்கிறார்களா? அப்படியானால் எந்த அளவில்? திடீரென்று கண்ணன் ஸ்ரீதருடைய பேச்சை துண்டித்து கேள்வியை உதிர்த்தான். ஊட்டியில் உங்களுக்கு யாராவது உறவுக்காரர்கள் இருக்கிறார்களா மிஸ்டர் ஸ்ரீதர்? பதில் உடனே வந்துவிட்டது. ஒருவர் இருக்கிறார். அப்படியா? ஆமாம். ஆனால் இப்போது அவர் ஊட்டியில் இருக்கிறாரா இல்லை வேறு ஊருக்கு போய்விட்டாரா என்று தெரியாது. யார் அவர்? கேள்விக்கு நேரடியாக பதில் அளிக்காமல் ஸ்ரீதர், ஆனால் அவர் ஊட்டியில் இருந்தாலும் வேறு எங்கே இருந்தாலும் எனக்கு ஒன்றுதான். மனுஷர் ஒரு மாதிரி. தாம் ஐசிஎஸ் என்ற காரணத்தினால் மற்றவர்களை துச்சமாக மதிப்பார். அவரும் அவருடைய கண்டிப்பும் அதிகாரமும் ச்சே ச்சே 18ஆம் நூற்றாண்டு நாகரீகம் என்றான். அவர் என்று இழுத்தான் கண்ணன். அவர் என் அப்பாவின் ஒன்றுவிட்ட தங்கையின் கணவர். அத்தை செத்து போயாகிவிட்டது. அத்துடன் எங்களுக்குள் இருந்த உறவும் அற்று போய்விட்டது. பார்க்க போனால் இனி சொந்தம் கொண்டாடி கொண்டு போகக்கூட வேண்டாம். நீங்கள் மிஸ்டர் நாதனைத்தானே குறிப்பிடுகிறீர்கள்? ஆமாம் ஆமாம் என்று அலட்சியமாக கூறிய ஸ்ரீதர் வெறுப்புடன், மிஸ்டர் கண்ணன், அந்த மனுஷர் இங்கிலாந்திலே படித்தவர். ஆனால் நாகரீகம் என்னவோ ஆப்பிரிக்கா நாகரீகம்தான். அந்த காலத்திலே 1-2 தடவை நாங்கள் அவர் வீட்டிலே தங்கியிருக்கிறோம். கொஞ்ச நாட்களுக்கு எப்படா திரும்பி போவோம் என்ற வெறுப்பு உண்டாகிவிடும் எனக்கு என்றான். ஓ, இரக்கம் என்ற உணர்ச்சியே அவருக்கு கிடையாது. மனசு உடைக்க முடியாத பாறாங்கல்லோன்னு கூட தோணும். கூட பிறந்த தங்கை லவ் மேரேஜ் பண்ணிண்டான்னு அவள் முகத்தையே பார்க்கலை சார் அவர். லவ் மேரேஜ் பண்ணிண்டா என்ன தப்பு? அந்த காலத்திலேயே இந்த ஐசிஎஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சகுந்தலை எங்கேயோ வேட்டையாட வந்த துஷ்யந்தனை லவ் பண்ணி கல்யாணமும் செஞ்சுக்கலையா? கண்ணன் பதில் ஏதும் பேசவில்லை. தன்னுடைய தாய்க்காக ஸ்ரீதர் வாதாடுகிறான் என்ற திருப்தி கூட பிறக்கவில்லை. அதற்கு மாறாக ஸ்ரீதர் நாதனை அடியோடு வெறுக்கிறான் என்ற எண்ணம்தான் மேலோங்கி நின்றது. இந்த எண்ணமே அவனிடம் எரிச்சலை உண்டாக்கியது. நாதனை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? என்னதான் கண்டிப்பும் அதிகாரமும் முரட்டுத்தனமும் இருந்தாலும் அவருடைய உண்மையான மனதின் பசுமையையும் தன்மையையும் இவன் எப்படி புரிந்து கொள்வான்? திடீரென்று கண்ணன் மௌனம் சாதிப்பதைக் கண்ட ஸ்ரீதர், என்ன மிஸ்டர் கண்ணன், நான் சொன்னதெல்லாம் யோசிக்க வைத்து விட்டதா உங்களை என்றான். ஆமாம், உங்களுடைய சகுந்தலை துஷ்யந்தன் உதாரணம் ரொம்ப நன்றாக இருந்தது. உலகம் பிறந்த அன்றைக்கே காதலும் பிறந்து விட்டது என்பதை ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லிவிட்டீர்கள் என்றான் கண்ணன். அவனுடைய பேச்சில் ஒலித்த நையாண்டியை புரிந்து கொள்ளாமலே ஸ்ரீதர் சிரித்தான். நான் வெறும் கெமிஸ்ட்ரி தான் படிச்சிருக்கேன்னு நினைக்காதீர்கள் கண்ணன். புராணங்களும் இதிகாசங்களும் படிச்சிருக்கேன். ஏன் மேல் நாடுகளிலே மற்றவர்களுக்கு சொல்லியும் கொடுத்திருக்கிறேன். அப்படியா என்றான் கண்ணன். அதே சமயத்தில் இந்த ஜராசந்தனை 2ஆக கிழித்து போட அப்பு என்ற பீமனால் தான் முடியும் என்ற எண்ணமும் அவன் மனதில் பிறந்தது. ஊட்டியை அவர்கள் அடைந்த போது மணி 12. ஸ்ரீதருக்கென்று ஏற்பாடாகி இருந்த விடுதிக்கு முன்னால் ஜீப்பை நிறுத்தினான். ரொம்ப அழகாக இருக்கிறதே என்றான் ஸ்ரீதர் இறங்கிக் கொண்டே. 2 அல்லது 3 நாட்களுக்கு இங்கே தங்கி இருக்கலாம். அப்புறம் வேறு வீடு பார்த்து கொள்வோம் என்றான் கண்ணன். வீடு எதற்கு? நான் ஒண்டிக்கட்டை, இதே போதும் என்றான் ஸ்ரீதர். இது விருந்தினர் விடுதி. ஓ, அப்படியா என்ற ஸ்ரீதர் ஹாலினுள் பிரவேசித்தான். பிறகு ஒரு சோஃபாவில் அமர்ந்த அவன், மிஸ்டர் கண்ணன், இந்த ஊரில் கிளப் லைஃப் எல்லாம் எப்படி என்று கேட்டான்.
நான் எந்த கிளப்பிலும் அங்கத்தினன் அல்ல. நான் என்னைக்கே மெம்பர் ஆகணும். ஊட்டியில நல்ல கிளப் இருக்கணுமே. 2, 3 பெயர்களை சொன்னான் கண்ணன். ஓகே, சாயங்காலம் போகலாம். தினமும் 2, 3 மணி நேரமாவது கிளப்பிலே இருந்தாக வேண்டும். அப்படி ஒரு பழக்கம் உண்டாகிவிட்டது. அப்படியா? ஆமாம். அப்புறம் இன்னும் ஒன்று. எனக்கு பர்மிட் வேணும். பர்மிட்டா? எதற்கு? புரிந்தும் புரியாதது போல கேட்டான் கண்ணன். பர்மிட் எதற்கு வாங்குவார்கள்? மெட்ராஸ் போன்ற மதுவிலக்கு உள்ள ராஜ்யங்களில் என்று எதிர்கேள்வி கேட்டு சிரித்தான் ஸ்ரீதர். இதுவும் பழக்கமாகிவிட்டது அல்லவா என்று சிரித்த கண்ணன். கலெக்டர் தான் பர்மிட் வழங்குகிற அதிகாரி. நீங்களே நேரில் போனால் காரியம் எளிதாக முடிந்துவிடும் என்றான். பிறகு ஃபேக்டரியையும் மகாலிங்கத்தையும் இன்றைக்கே பார்க்க போகிறீர்களா அல்லது என்ற கேள்வியை முடிக்காமல் நிறுத்தினான். இன்றைக்கு எதையும் பார்க்க போவதில்லை. சாப்பிட்டு விட்டு தூங்கப் போகிறேன். நீங்கள் சொன்ன 2 கிளப்புகளுக்கும் போகப் போகிறோம். அது சரி, நீங்களும் என்னுடன் சாப்பிடுங்கள். நானா? ஆமாம், நீங்கள்தான். எனக்கு தனியாக சாப்பாடு பிடிக்காது. என்னை மன்னித்து விடுங்கள் மிஸ்டர் ஸ்ரீதர். என் வருகைக்காக காத்திருப்பார்கள். அப்படியா? என்னால் உங்கள் மனைவி வேறு பட்டினி கிடக்க வேண்டாம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. அப்படியா? நல்லது நல்லது. நாம 2 பேரும் ஒரே மாதிரிதான். எனக்கு 30 வயசு ஆகப் போறது. உங்கள் வயசு? 29. 2 பேரும் ஒரே வயசுதான். உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? எந்த மாதிரி? கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கேட்டா எந்த மாதிரின்னு கேட்கிறீர்களே? சிநேகிதி. சிரித்து பேசுறதுக்கும் பொழுது போறதுக்கும் சினிமா, டான்ஸ் இதுகளுக்கெல்லாம் கூட வருவதற்கும் தான். இல்லை. ஒண்ணு தயார் பண்ணி கொள்ளணும். ஒரு சிநேகிதனுக்கு செலவழிப்பதை விட ஒரு சிநேகிதிக்கு செலவழித்தால் எவ்வளவு லாபம் இருக்கிறது தெரியுமா? மாதாந்திரமாக ஏதாவது அது இதுன்னு விருந்தும் வாங்கி கொடுத்தால் போதும். அப்புறம் கடைசியில் கல்யாணத்தில் முடியும். நோ நோ, அது முட்டாள்தனம். சிநேகிதியை சிநேகிதியாகவே நிறுத்திக் கொள்ளணும். சிநேகத்துக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம். இன்னும் சொல்லப்போனால் சிநேகிதிகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே வரணும். நீங்கள் சொல்கிறதை கேட்கிற போது எனக்கு புராணம் தான் நினைவுக்கு வந்தது என்றான் கண்ணன். என்ன புராணம்? மகாபாரதம். அர்ஜுனனுக்கு நிறைய சிநேகிதிகள் இருந்திருக்கிறார்கள். பட் அர்ஜுனன் முட்டாள். எல்லோர் கழுத்திலேயும் தாலியை கட்டினான். அது அர்ஜுனன் காலத்து நாகரிகமாக இருந்திருக்கும். என்கிட்ட என்ன விசேஷம்னு கேட்டால் எல்லா பெண்களுடைய போட்டோக்களும் என்னிடம் இருக்கும். ஆனா என் போட்டோ ஒன்று கூட எந்த பெண்ணிடமும் இருக்காது. ஒவ்வொருத்தையும் கெஞ்சுவாள். ஆனால் நான் அசைய மாட்டேன். அது உங்க மன உறுதியை காட்டுகிறது. ரொம்ப சரி. நானும் போட்டோவை கொடுத்தால் அவள் என்ன நினைப்பாள்? நான் அவளை காதலிக்கிறேன் என்று தப்பு கணக்கு போடுவாள் இல்லையா? கணக்கு போடுவாள் சார். ஆனா அது தப்பா ரைட்டான்னு எப்படி சொல்றது என்ற கண்ணன். மேலே ஸ்ரீதர் இன்னும் வளர்த்தி கொண்டே போவானோ என்ற பயத்தில் அவசரமாக, நீங்கள் குளித்துவிட்டு சாப்பிடுங்கள். நான் நாளைக்கு சந்திக்கிறேன் என்றான். இல்லை இல்லை, நீங்கள் மாலையில் வாருங்கள் என்றான் ஸ்ரீதர். பார்க்கிறேன். கண்ணன் விடுதியை விட்டு ஜீப் அருகில் வந்தபோது பெரிய விடுதலை ஒன்றையே பெற்று விட்டதாக பெருமூச்செறிந்தான். இந்த ஸ்ரீதருடன் எத்தனை நாட்களுக்கு அலுப்பில்லாமல் மனத்தாங்கல் இல்லாமல் பழக முடியும்? கேள்விக்கு அடுத்த கணமே பதில் கிடைத்தது. அந்த பதிலின் பெயர் அப்பு. ஜீப்பில் ஏறிய கண்ணன் ரெட் ஹவுஸை நோக்கி விரைந்தான். பாதி தூரம் சென்றபோது முந்தின நாள் அவன் தனக்குத்தானே செய்து கொண்ட சங்கல்பம் நினைவுக்கு வந்தது. ராதிகாவுடன் பழகக்கூடாது, அவளுடன் சேர்ந்து சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் செய்து கொண்ட முடிவுகள் 24 மணி நேரத்தில் தவிடு பொடியாகிவிட்டனவே. ஆனால் இப்போது அவனுக்கு தன் சங்கல்பங்கள் தகர்ந்தது பற்றி கவலையே உண்டாகவில்லை. மாறாக அமோகமான திருப்திதான் பிறந்தது. ரெட் ஹவுஸை அவன் அடைந்த போது 2 அடிக்க 10 நிமிஷங்கள் இருந்தன. போர்ட்டிகோவை அடுத்த திண்ணையில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு நாதன் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். படியேறி வரும் கண்ணனை கண்டதுமே அவருக்கு ஆச்சரியமும் அதே கணத்தில் கோபமும் பிறந்தன. ராதிகா சென்னையில் இருந்து வந்த பின் அவன் இதுநாள் வரை கிளாஸ் ஹவுஸை தாண்டி முன்னேறியதில்லை. இன்று ஏன் வருகிறான்? அதுவும் சிரித்த முகத்துடன். அதிகாலையில் ராதிகா காரை எடுத்துக்கொண்டு அவனை சந்தித்ததனாலா? முந்தின இரவு விருந்துக்கு வராதவன் இப்போது மத்தியான சாப்பாட்டுக்கு ஏன் ஓடி வருகிறான்? நமஸ்காரம் மாமா என்றான் கண்ணன். கண்ணனா? என்ன விசேஷம்? நறுக்கென்று கேட்டார் நாதன்.
அவருடைய பேச்சின் தோரணையே கண்ணனை சாட்டையாக அடித்தது. பிறகு சமாளித்துக் கொண்டு, "ஒன்றுமில்லை மாமா, நான் வருகிறேன்" என்றான். சொன்னவன் மெல்லத் திரும்பி 2 அடி வைத்தான். ஆத்திரம் தோன்றிய உள்ளத்தில் திடீரென்று கல் நெகிழ்ந்தது. தம்மையும் மீறி அவர் உணர்ச்சி வசப்பட்டார். தொண்டை கனக்க, "இரு கண்ணா, இங்க வா, இப்படி உட்கார்" என்றார். இப்போது கண்ணனுக்கு நாதனை பின்னும் நன்றாக புரிந்தது. ஒரு மனிதர் இரு துருவங்களுக்கிடையே அகப்பட்டு கொண்டால் மன உளைச்சலும் தவிப்பும் எப்படி இருக்கும் என்பது தெரிகிறதே. நாதன் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். புத்தகம் மூடப்படாமலே மடியில் கிடந்தது. உள்ளே ராதிகா இன்னும் சாப்பிடவில்லை என்ற எண்ணம் நிமிஷத்துக்கு ஒரு தடவை எழுந்து மனதை புண்படுத்திக் கொண்டே இருந்தது. அவள் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாளோ, யாருக்காக அவள் என்றென்றுமே காத்து கொண்டிருக்க கூடாது என்று அவர் திட்டம் போட்டிருக்கிறாரோ, அவன் இப்போது அருகே இருக்கிறான். இன்னும் சில நிமிஷங்களில் தன் பெண்ணுடன் சேர்ந்து சாப்பிடப் போகிறான் என்ற உண்மைகள் மோதின போது புண்ணின் வலி இன்னும் தீவிரமாகியது. இந்த வலியின் கொடூரத்தில் அவரால் வாய் திறந்து பேச முடியவில்லை. திடீரென்று கண்ணனுடைய குரல் கேட்டது. "மாமா, நான் வரக்கூடாது என்றுதான் இன்றைக்கு மத்தியானம் வரைக்கும் தீர்மானம் பண்ணின்றிருந்தேன். ஆனால் திடீரென்று என் சங்கல்பம் மாறும்படியாக சந்தர்ப்பங்கள் உண்டாக்கிவிட்டன." அந்த சந்தர்ப்பங்கள் என்ன என்று நாதன் தாமாக கேட்பார் என்று கண்ணன் எதிர்பார்த்து அவரையே பார்த்தான். ஆனால் அவருடைய கண்கள் பங்களாவுக்கு வெளியே ஏதோ ஒரு மலை சிகரத்தை வெறித்து பார்ப்பது போல நிலைத்து நின்றன. தான் பேசியது அவர் காதில் கூட விழவில்லையோ என்ற சந்தேகம் கண்ணன் மனதில் பிறந்தது. ஆனால் அடுத்த கணமே நாதன் தம்முடைய அதிருப்தியை தான் பார்வை மூலமாக காட்டுகிறார் என்ற எண்ணமும் உண்டாயிற்று. கண்ணன் மெதுவாக எழுந்தான். அவனுடைய உடம்பின் சலனத்தையும் கவனியாதது போல நாதன் இன்னும் அசைவற்று உட்கார்ந்திருந்தார். எழுந்த கண்ணன், "மாமா" என்றான். இப்போது அவர் மலை சிகரத்தில் இருந்து பார்வையை திருப்பினார். கண்ணனை பார்த்தார். சாப்பிடுவதற்கு உள்ளே போகப் போகிறான் என்று நினைத்தார். "மாமா" என்று மீண்டும் அழைத்த கண்ணன், "நான் போய் வருகிறேன்" என்றான். பிறகு தொடர்ந்து, "என் வருகையினால் உங்களுக்கு கோபமும் வெறுப்பும் மட்டுமே உண்டாகும்னு நான் நினைச்சது பெரிய தப்பு. உங்க மனசும் தவிக்கும்னு நான் எண்ணி பார்க்கவில்லை. ரொம்ப வருந்துகிறேன்" என்றான். அவன் குரல் தழுதழுத்தது. "நீ என்னை புரிந்து கொண்டாலே போதும் கண்ணா. நான் உனக்கு கடமைப்பட்டவனாக இருப்பேன்." "என்ன மாமா, இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் எவ்வளவு சின்னவன். நீங்கள் போய் இப்படி..." "இதிலெல்லாம் சின்னவன் பெரியவன்னு பார்க்கறதுல அர்த்தம் இல்லை கண்ணா. நானே அன்னைக்கு ராதிகா திரும்பி வர அன்னைக்கு உங்கிட்ட ஒரு தானம் கேட்கணும்னு இருந்தேன். ஆனால்..." "என்ன மாமா, ஆனால் என்ன தானம்?" "அந்த தானத்தை கேட்காமலே நீ கொடுத்துட்ட. ஆனா இன்னைக்கு நீ திடீர்னு இங்க இப்ப வந்தபோது நீ கொடுத்த தானத்தை நீயே கொண்டது மாதிரி பட்டது. புரிகிறது மாமா. இனிமே நான் நிச்சயமா..." "ம்ஹும்" என்று தம்மையே வெறுத்து கொள்கிறவர் போல நாதன் தலையை ஆட்டினார். "இனிமேல் நான் எதிலும் தீவிரமாக மனதை செலுத்தப்படாதுன்னு தீர்மானித்தாகி விட்டது. எது சொன்னாலும் நீ கேட்கக்கூடியவன் என்கிற தைரியத்தில் எதிர்பார்க்க கூடாததையெல்லாம் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். அது என் தப்பு. ஆனால் அந்த தப்பை செய்யறதுக்கு காரணம் உன்னுடைய நல்ல குணமும் நீ என்கிட்ட வளர்ந்த பிள்ளைதானே என்கிற எண்ணமும் தான். இனிமே உன்னை பற்றி நான் அப்படியெல்லாம் நினைக்கிறது விவேகம் இல்லை. நீ உன் இஷ்டம் போல வந்து போய் கொண்டிரு." கண்ணனுக்கு தலை சுற்றியது. மாமாவின் கண்கள் மலை சிகரத்தில் நிலைத்து நின்றபோது உள்ளம் எங்கோ இருந்தது. ஏமாற்றத்தின் உச்சியிலா? ராதிகாவின் போக்குதான் அவரை அந்த உயரத்துக்கு இழுத்து கொண்டு போயிருக்க வேண்டும். "இல்லை மாமா, உங்க மனசு வேதனைப்படும்படியா இனிமே நான் ஒரு காரியமும் செய்ய மாட்டேன்." "கண்ணா, ஒரு நிமிஷம் உட்கார்." "உட்காரேன்" என்ற நாதன், "மனுஷ சுபாவம் ரொம்ப விசித்திரம் இல்லையா? நாம் ஒரு விபரீதம் நடக்காமல் இருக்கணும்னு பயந்து ஒரு வழியில் ஜாக்கிரதையாக இருந்தால் விபரீதம் நடக்காது என்று நினைக்கிற சமயத்தில் திடீரென்று வேறு வழியில் இருந்து ஆபத்து வந்து விடுகிறது. அப்போது ஆபத்தை சமாளிக்க புத்தம் புதுசா ஒரு வழியை கண்டுபிடிக்க பார்க்கிறது மனம். இப்போ என் மனம் ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டது. இனிமே நீ தினம் தினம் வந்து போய் கொண்டிரு.
ஏன், இனி நீ எங்களுடன் சேர்ந்தே இருக்கவும் இருக்கலாம் என்றார். கண்ணனுக்கு தலை சுற்றியது. மாமாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? ராதன் ராதிகா இவ்வளவு தூரத்துக்கு அவருடைய மனசை குழப்பி இருக்கிறாளா? மேலும் பேசிக்கொண்டிருக்க கண்ணன் விரும்பவில்லை. அப்போ நான் புறப்படுகிறேன் மாமா என்றான். சாப்பிட்டு விட்டு போ என்றார் நாதன். பரவாயில்லை மாமா. ராதி காத்து கொண்டிருக்கிறாள். ராதியை நான் பார்க்க விரும்பவில்லை. கூடிய மட்டும் அவளை சந்திக்காமல் இருப்பதே நல்லது. இப்போது நாதன் பலமாக சிரித்தார். பிறகு, நீ சந்திக்காமல் இருந்தால் மட்டும் போதுமா என்றார். கண்ணன் விழித்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.